ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த நிலையில் தேரடி வீதியின் ஒரு பகுதியை திறந்து பக்தர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கூடுதல் விவரங்களோடு களத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். பக்தர்கள் அதிக அளவில் கூடியிருக்கும் நிலையில் அவர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கள தகவல்கள் என்ன? என்றாலே பௌர்ணமி கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த திருவண்ணாமலைக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள். அதுபோல் இந்த மாதம் ஐப்பசி மாதமான இந்த மாதம் காலை முதலே சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் அதிக அளவில் இங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் ஐப்பசி மாத பௌர்ணமி ஆன்றது இன்று அதிகாலை தொடங்கி நாளை அதிகாலை வரை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காலையில் தேரடி வீதியில் பக்தர்கள் கூட்டம் நெரிசலானது சாமி தரிசனம் செய்வதற்காக நின்றிருந்த பக்தர்களின் கூட்ட நெரிசலானது அதிகமாக இருப்பதாகவும் போலீசார் குறைவான எண்ணிக்கையில் இருப்பதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி பிரத்யேகமாக அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. தற்போது அந்த பகுதியில் போலீசார் கூடுதலாக போடப்பட்டு அந்த கூட்டமானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பௌர்ணமி கிரிவலத்தின் போது சாமி தரிசனம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையானது ஏற்பட்டு வருகிறது. இந்த வசதியை மேம்படுத்த வேண்டும். அதாவது கோயிலுக்குள் சாமி தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களின் கியூ வரிசையை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதுவும் தேரடி வீதியில் நிரந்தரமாக கியூ வரிசையை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள், அதேபோல் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது நாம் தேரடி வீதியில் நின்று கொண்டிருக்கிறோம். தேரடி வீதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த கியூ வரிசையானது தற்காலிகமாக ஒவ்வொரு மாதமும் அமைக்கப்படுகிறது. இந்த கியூ வரிசை அமைக்கப்படுவதனால் போலீசாருக்கும் ஒவ்வொரு மாதமும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் ஒரு சிரமமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்து அறநிலையத்துறை நிர்வாகம் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையாக நிரந்தரமான ஒரு கியூ வரிசையை கொண்டு வர வேண்டும், கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தானது பக்தர்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.